ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எஸ்பிஓவில் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக சேஞ்ச் ஆகிருக்கு. பைமோட் ஆப்லேருந்து நம்ம பழைய டாஸ்க் பண்ண மாதிரி தான் பைமோட் ஆப் வச்சு இப்போ பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு நம்ம ஐடியை லாகின் பண்ணிப்போம். லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் போட்டின உடனே டுடே டாஸ்க்குன்னு இருக்குது இல்லையா, டுடே டாஸ்க் போன உடனே கோ டு டாஸ்க்குன்னு இருக்குது. போகும், வியூ கவுண்ட் போகும், இந்த வீடியோ போகும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் திறக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்க வேண்டுமா? இதோ உங்கள் பொறுப்பினருக்கு பதிவு பெறுங்க. எடிபஸ்டுடன் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். கோ டு டாஸ்க், இந்த வீடியோ முடிஞ்ச உடனே டாஸ்க் வரும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே கீழே அதான் அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பே அவுட் மெத்தட் ரேட்டிங் 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டிங்கில் தான் சேல்ஸ் டீமில் ஒரு அமௌண்ட்டும், ப்ரமோஷன் பாருங்கள், சேல்ஸ் டீம் இந்த அமௌண்ட்டு, ப்ரமோஷன் டீம் இந்த அமௌண்ட்லேயும் பார்ப்பாங்க. அதர்ஸ் இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா? பிஃபோர் ஸ்டார்டிங் த டாஸ்க் மஸ்ட் செக் பேஜ் சின்ஸ் வி அப்டேட்டிங் த கண்டிஷன் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் டீட்டெயில் ரெகுலர் மேக் ஷோர் ரிவ்யூ திஸ் பேஜ் ஃப்ரீக்வன்ஸ்லி. நம்ம வந்து இதை நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஃபோரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மஸ்ட்டு இந்த பேஜை அப்டேட்டடாக பண்ணியிருக்கணும், ஸ்பான்சர்ஷிப் டீட்டெயில்ஸை ரெகுலராக சொல்லியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம முன்ன பண்ண மாதிரியே தான். ஸ்டெப் 1 டிஜிட்டல் கண்டென்ட், மென்ஷன் கண்டென்ட்டு, அப்புறம் வீடியோ லென்த்து 3 minutes இருக்கணும், ஓன் வாய்ஸில் இருக்கணும், டவுன்லோட் அண்ட் பிலோ இமேஜ், இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை தான் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட்டாக நம்ம வச்சுட்டு இங்கே சொல்லணும் நம்ம வீடியோ முன்னாடி. நான் அது வீடியோவில் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இது முடிஞ்ச உடனே செகண்ட் ஸ்டெப் வந்து டோன்ட் பேஸ்ட் அடல்ட் கண்டென்ட்டில் இருக்கக்கூடாது. டோன்ட் யூஸ் சம் டாபிக் டு அனதர் வீடியோ மஸ்ட், இன்னொரு வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கக்கூடாதுன்றாங்க. மஸ்ட் மென்ஷன் ஸ்பான்சர் நேம், யுவர் வீடியோ யுவர் ஓன் வாய்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஃபாலோட் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் கிவிங் பேமெண்ட், அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலன்னா பேமெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன். அப்புறம் ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். அதே போல் டாப்பிக்லேயும் நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு பைமோட்டுன்னு போடலாம். ஏன்னா 100 words தான் ஆட் ஆகும் இல்லையா, அதில் கொஞ்சம் நம்ம பைமோட்டுன்னு ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் லிங்க், நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். அதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். யூஆர்எல் லிங்க்கு. அப்புறம் டைட்டில் வந்து மினிமம் 10 wordsல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து க்ரோமில் தான் காப்பி பண்ணின்னு வந்தோம். நான் காப்பி பண்ணேன், ஆகலை. சரி, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போது காப்பி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணேன். இப்போ வாங்க நம்ம க்ரோமில் போய் பண்ணிட்டு வருவோம். டைட்டில் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வரலாம். நம்ம க்ரோமில் போயிட்டு இந்த யூஆர்எல்லை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டாக்கா நம்ம யூடியூப் வீடியோ வரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐட்டம் பை பண்ணியிருக்கேன் பெங்களூர் சிட்டி மார்க்கெட்டில். அந்த ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு இப்போ இதுதான் நான் யூடியூப்பில் போட்ட வீடியோ, அது ப்ளே ஆகுது. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணிப்போம். இப்போ காப்பி ஆகும். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த பைமோட் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது காப்பி பண்ணிவிட்டு அப்படி நம்ம
நம்ம ஆப்புக்குள்ளே எஸ்பிஓ ஆப்புக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அப்புறம் 10 அது 30 வேர்ட்ஸு போஸ்ட் மினிமம் வேர்டு. அது 30 போடணுமா அது ஃபுல்லாக போடணுமா தெரியல. 30 வேர்ட்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. நான் ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்பில். அதை நான் அப்படியே வந்து 30 வேர்ட்ஸ் மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். ஃபுல்லாகவும் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த 30 வேர்ட்ஸ் மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். இப்போ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சப்மிட் கொடுத்துட்டா நம்மளுடைய அப்லோட் யுவர் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெரிஃபை யுவர் ஒன்ஸ் அட்மின் வில் ரிஃப்ளெக்ட்ஸ் த வீடியோ ரிப்போர்ட் பேஜ் வித்தின் 72 ஒர்க்கிங் ஹவர்ஸில் செக் பண்ணிவிட்டு நமக்கு சொல்லிடுவாங்க. இப்போ வீடியோ அந்த டாஸ்க்கு இப்படி தான் இன்ஃப்ளூயன்சரை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஒன்று வந்துருச்சு. இப்போ போயிட்டு நம்ம பே அவுட்டில் போய் செக் பண்ணுவோம். பே அவுட் அவங்க செக் பண்ணிவிட்டு தான் போடுவாங்க. இப்போது பார்க்க முடியாது. சரி, ஓகே. நம்ம வந்து இதை செக் பண்ணிவிட்டு அவங்க 72 ஹவர்ஸில் அமௌண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுதுன்னு நம்ம அந்த ரேட் பிரகாரம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஈஸியாக இந்த வீடியோ பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.